மட்டும் எனக்கு வந்து எதுலேயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நேராக வந்து குருநாதர்கிட்ட தான் சொல்லுவேன். சொன்னால் எனக்கு பதில் கிடைக்கும். பேச முடியலங்க. சாமியை பற்றி சொல்ல பேச ஆரம்பித்தோடனே அழுகதான் வருது. எங்களுக்கு அம்மா அப்பா குருநாதர் தான் கடவுளாக காட்டினாங்க. அந்த நிமிஷத்தில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் குருநாதர் தான் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே. நல்லா இருக்கும், நல்ல அமைதியான இடம். இங்கே வந்த பிறகு என் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள்லாம் கண்டிருக்கேன். சாமி நினைத்து எது வேண்டினாலும் நிச்சயமாக அருள் புரிவார். ஆனால் நமது சர்க்குருபரனுக்கு தரையில் எந்த விதமான நிழலும் உருவம் தெரியாது. கடவுள் வேறு எங்கும் இல்லை, நம்முள்ளே இருக்கிறார். சீருலவும் என் குருவே சின்மயத்தின் தன்னுருவே சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் சேலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜகீழ்பாக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய குருஷேத்திரம்ல தான் இருக்கும். சச்சிதானந்தர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கனகம்பட்டிக்கு முதல்ல வந்த சர்க்குருன்னு அவருடைய அன்பர்களால அழைக்கப்படக்கூடியவர். இவர் வந்து இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு பயணப்பட்டு சென்றிருக்காரு. தமிழகத்திலும் பல இடங்களுக்கு இவர் பயணப்பட்டு சென்றிருக்காரு. அவருடைய சபைகளும் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான சபையான இந்த தாம்பரம் சபை வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறதுனால தலைமையகமா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சச்சிதானந்தர்களை வணங்க வரக்கூடிய அவருடைய அன்பர்கள் கிட்ட, பக்தர்கள் கிட்ட, சீடர்கள் கிட்ட எல்லாம் சச்சிதானந்தரால அவரோட வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்திருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், என் பேர் ரேகா. நான் இங்கே சச்சிதானந்த சபையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் வந்து 95ல் கல்யாணமான புதுசுலேயே வந்துட்டு நான் வரத்துக்குள்ளே 10 மணிக்கு எல்லாம் சபையெல்லாம் மூடிடுவாங்க. இந்த வாசலில் விழுந்து நானும் என் வீட்டுக்காரரும் விழுந்து கும்பிட்டுட்டு போய் என் மாமனார் வீட்டில் வாழ ஆரம்பித்தேன். இன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து எதுலேயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நேராக வந்து குருநாதர்கிட்ட தான் சொல்லுவேன். சொன்னால் எனக்கு பதில் கிடைக்கும். மனுஷால் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பகவான் இருக்காருன்றது இது உண்மை. எங்கள் மாமனார் 90 வயசு மட்டும் இருந்தார். காலையில் 8 மணிக்கு கரெக்டாக வந்துடுவார். அவர் வந்து ஊதுவத்தி காமிச்சிட்டு தான் போவார். ஸோ அந்த மாதிரி எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து போனதால் எங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக இந்த ஒரு இடம்தான். இங்கே வந்தாதான் என் ஹஸ்பண்டுக்கு வெட்டிங் டே எதுவாக இருந்தாலும் வெளியிலலாம் போகல ஆசைப்பட மாட்டேன். காலையில் சபைக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகணும். இன்னைக்கு மட்டும் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்களும் எல்லாரும் வந்து இந்த ஆசீர்வாதம் பெறணுன்றது எங்களோட ஆசை. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். நான் சிறு வயதுலேருந்து எங்கள் தாய் தந்தையை குருநாதரை தான் எங்களுக்கு காட்டினாங்க. அதுலேருந்து நாங்கள் அதே தான் இன்ன வரைக்கும். பேச முடியல பாருங்க. இன்ன வரைக்கும் சாமியை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே பேச முடியலங்க. சாமியை பற்றி சொல்ல பேச ஆரம்பித்தோடனே அழுகதான் வருது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அத்தை மாமா தான் வழிகாட்டினவங்க எங்கள் குடும்பத்துக்கு. அவங்க மூலியமாக நாங்கள் எல்லாருமே குருநாதரை தவிர யாரையுமே வணங்குறதில்ல. எல்லாமே குருக்குள்ளே அடக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம் சொல்லி சொன்னபடி அந்த உணர்ந்து உள்ளே பார்க்கணும். உள்ளத்துல தான் நம்ம குருநாதரை வழங்கணும். புறத்திலோட உள்ளுக்குள்ள நம்ம அகத்துல போய் அகமுக தியானம் சாமி சொல்லியிருக்கிறாங்க. அதை உள்ளே கொண்டு போய் நம்ம தியானம் உள்ள மனசுல நினைச்சு பண்ணும்போது நமக்குள்ள ஒரு மனம் சுத்தமாகும். மனம் சுத்தமாகும்போது அங்கே அகங்காரம் போகும், நம்மளோட அழுக்குகள் போகும், நம்மளோட இதெல்லாம் அழுக்க எல்லாமே சுத்தமானோன்னு நம்ம பரிசுத்தமாக வருவோம். மனசு சுத்தமாகும், மனசில் ஆசைகள் வராது, பற்றுகள் போகும். இங்கே வர 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 எனக்கு எவ்வளோ உலகப்பற்றுகள் போயிடுச்சு. எப்போ முன்னாடி சின்ன வயசில் இருந்ததும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ மாற்றங்கள் எனக்கு தெரியுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கு, வெளி விஷயத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் கூட வராது. சாமி சபைனால சபைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்கள் சபைக்கு தான் வருவோம். சாமி சொன்னது ஜீவனை சிவமாக்குவதே ஜீவக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி நடந்து எல்லா உயிர்களையும் கருணையாக நடந்து கருணை கொள்ளணும், அன்பு காட்டணும். எல்லா உயிர்கிட்டையும் அன்பு காட்டணும். நம்ம தன்னுயிரை போல மண்ணுயிரை நினைக்கணும். எல்லா உயிர்களையும் நல்லபடி நம்ம கஷ்டப்படுற மாதிரியே மற்றவங்கள கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். அது பண்ணாலே நம்ம உயர்ந்து மேலோங்கி வருவோம். இதுதான் குருநாதர் வாக்கு. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம்.
எங்களுக்கு அம்மா அப்பா குருநாதர் தான் கடவுளாக காட்டினாங்க. அந்த நிமிஷத்துல அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் குருநாதர் தான் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே. அது நான் உணர்ற விஷயங்களை எனக்கு வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியல. சாமி குருநாதர் வேற, குரு வேதம் இல்லை வேற இல்லை, குருவாக்கு வேற, குரு வேற இல்லை. குரு வாக்குகளை உணரும் போது குருநாதரை நன்றா உணரலாம். இவங்க 2 பேரும் என்னுடைய மருமக. அவங்களும் எங்க குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து குருநாதரை தவிர வேற எதையும் அவங்களுக்குள்ளேயே அந்த குருநாதர் ஆட்கொண்டுட்டாங்க. அதுங்களும் சாமி கிட்ட அவ்வளோ ஐக்கியமாக்கிட்டாங்க 2 பேருமே. நல்ல ஒரு எனக்கு குடும்பத்தில் அவ்வளோ ஒரு அமைதியும் நல்ல ஒரு பிள்ளைங்களா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சாமி துணை இருக்கிறாங்க. எனக்கு வேற எந்த கவலையும் நான் படுறதில்லை. குருநாதர் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. எல்லாமே சாமி கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். என் பேர் சுமித்ரா, ராஜகீழ் பக்கத்துலேருந்து வரேன். கடந்த 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். நான் இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளை கும்பிட்டுட்டு தான் போகிறது. எப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் நான் போவேன். பஸ்ஸில் போகும்போதும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, இங்கேருந்து அவரை கும்பிட்டுட்டு தான் போகிறது. எனக்கு இங்கே வந்ததுனால மன நிம்மதி நிறையா கிடச்சிருக்கு. அதனால் நான் தொடர்ந்து இங்கே வரேன். அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளுக்கு நமஸ்காரம். எங்கள் ஊர் சொந்த ஊர் ஈரோடுங்க. நான் பையன் வீட்டுக்கு வந்து தாம்பரத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்த பின்னாடி என் பையன் மூலமாக இந்த இடம் இருக்கிறத எனக்கு கேள்விப்பட்டேன். நான் இங்கே வரணுங்கிற தூண்டுதலில் நான் இந்த கோயிலுக்கு வந்து தாம்பரம் சச்சிதானந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு நிறைவாக இருக்குது எனக்கு. என் பேர் நாகவாசன், சிட்லப்பாக்கத்திலேருந்து வரோம். நாங்கள் ஒரு 4 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இங்கே வந்த உடனே எங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். நல்ல அமைதியான இடம், நல்ல நண்பர்கள், நல்ல அன்பர்கள், எல்லோரும் நல்லா பழகிறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு மன அமைதி, திருப்தி கிடைக்கும். அதனால் நாங்கள் இங்கே 4 வருஷமாக வந்து போயின்னு இருக்கோம். வணக்கம், நான் பாஸ்கர் சிவதாசன். இங்கே பக்கத்தில் கௌரிவாக்கம், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கௌரிவாக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அங்கே இருக்கேன். ஆக்சுவலாக வந்து சாமிகிட்ட 15 வருஷமாக வரேங்க. இங்கே வந்த பிறகு நான் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள்லாம் கண்டிருக்கேன். இந்த சித்த வித்யார்னு சொல்கிற சித்த வித்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமையை பெற்றிருக்கேன். உள்ளே இருக்க சுவாமி சங்கரானந்தம், தாம்பரானந்தம் இவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணானந்தமும் நல்லா தெரியும். இவங்களாம் என்னுடைய அன்பு நண்பர்களாக பார்க்குறேன். சுவாமியோட அற்புதங்கள் பலவற்றை செஞ்சுருக்காரு. நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இங்கே வர நிறைய மக்கள் இப்போது டிவோட்டிஸாக இங்கே வராங்க. இங்கே குரு பூஜைக்கு எல்லாம் வருவாங்க. எல்லாரையும் பார்க்கலாம். அன்பு சொன்னவங்களும் வணக்கம், ஆசீர்வாதம். தாம்பரம் சர்க்குரு துணை. நான் வந்து ராஜகீழ் பக்கத்தில் இருக்கேன். நான் வந்து முன்னாள் இராணுவத்தினர். நான் இராணுவத்திலிருந்து வெளிவந்து ஒரு குறைந்த சம்பளத்தில் ஓஎன்ஜிசியில் தற்காலிக பணியில் இருந்தேன். அதற்கப்புறம் வந்து மத்திய அரசு வேலை கிடைத்தது. சாமியை நினைத்து எது வேண்டினாலும் நிச்சயமாக அருள் புரிவார். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. சாமியோட புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நேற்று ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தங்க கால் பண்ணாங்க, வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து. அவங்க வந்து சாமியோட புகழை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு சாமிகிட்ட வந்து எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க, 20ஆம் தேதி வந்து மகா குரு பூஜை நடக்குது, அப்போ வந்து எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக சர்க்குருவோட வந்து குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். சாமிகிட்ட வந்து எது வேணுனாலும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது. சாமியை நம்பினா எப்பயுமே கைவிட மாட்டாங்க. அது சத்தியம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குருடிகளே சரணம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். நான் சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளி கிளை சச்சிதானந்த சபையின் துணைத் தலைவராகவும் இந்த தலைமைச் சபையில் துணைத் தலைவராகவும் நிர்வாக குழுவில் பணியாற்றி கொண்டு வருகிறேன். நான் 1957 முதல் தொடர்ச்சியாக இந்த சபையில் தொண்டாற்றி வருகிறோம். நான் தற்போது இந்த தலைமைச் சபையில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக நிர்வாக குழுவில் பொறுப்பேற்றுள்ளேன். தற்போது துணைத் தலைவராக உள்ளேன். சத்குருபரன் பற்றிய சில முக்கிய தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தவத்திரு மின்னாம்பள்ளி கிளைச்சபைக்கு வந்திருந்த தவத்திரு சேலம் சாது, முத்துசாமி சாது, ஐயவத்தலை சாது, குளித்தலை சாது,
முத்துசாமி சாது, இது மாதிரி பல சாதுக்களின் உடன் கலந்துரையாடி உள்ளேன். அவர்களில் தமது தாம்பரம் சத்குருபரனுக்கு அணுக்க தொண்டாற்றிய சேலம் சாது அவர்களிடம் ஒரு சில சமயங்களில் கலந்துரையாடி உள்ளேன். அவ்வாறு கலந்துரையாடிய காலத்தில் நமது சத்குருபரன் அவர்களை எக்கண் கொண்டு பார்க்கிறோமோ, குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், வயதானவராக பார்த்தால் வயதானவராகவும் இருப்பார்கள். அதேபோல் குருநாதனுடைய முடிகள் அனைத்தும் தங்க நிறத்தில் உள்ளதாகவும், அதேபோல் மனிதன் எங்கு நடந்தாலும் நின்றாலும் மனித உருவம் தரையில் தெரியும். ஆனால் நமது சற்குருபரனுக்கு தரையில் எந்த விதமான நிழலும் உருவம் தெரியாது. அதனால்தான் தான்றோந்தி தம்பிரானாக காட்சியளித்து கொண்டு இவ்வுலகில் வாழும் மக்களுக்கு தொண்டாற்றியுள்ளார்கள். அவ்வாறு நடந்த சற்குருபரனுடைய அருளாக நமது குருபரனுக்கு பல தொண்டுகளையும் எங்களது கிளை சபையிலிருந்து எங்கள் தகப்பனார் அவர்கள் மாத்தூர் தொட்டி சபைக்கு குரு பூஜை நடத்த சென்ற காலங்களில் குருபரன் இவர்கள் ரயில்வே நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கும்போது ஒரு சில தகாத நிகழ்வுகள் நடந்ததை குருபரன் அதே சமயத்தில் அந்த மாத்தூரில் இருந்த சாதுக்களிடமும் அன்பர்களிடமும் இது மாதிரி மின்னாம்பள்ளி சபையிலிருந்து வந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது பாருங்கள், காலையில் வந்து அவரை கேட்டு பாருங்கள் அப்படி என்று குருநாதன் சொல்லியுள்ளது. அதேபோல் பல நிகழ்வுகள் குருநாதன் நடந்துள்ளது. சத்திரப்பட்டி சபையில் அப்போது கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றில் 2 சாதுக்கள், பழைய காலத்தில் மாடுகள் பூட்டி தண்ணி இழுப்பது போல் 2 சாதுக்கள் 2 பக்கமும் தண்ணி இழுத்து கொண்டிருக்கும்போது குருநாதன் அவர்களை கைத்தட்டி கூப்பிடும் பொழுது அப்படியே விட்டு சென்றுள்ளார்கள். அந்த தண்ணீர் மேலேயும் வரவில்லை, கீழேயும் அதே அதாமத்தாக நின்று கொண்டிருந்தது. அது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துள்ளது. தற்போது ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் அரிய நிகழ்ச்சி ஒன்று. ஒருவருடைய விலை மதிப்பற்ற ஒரு பொருள் முதல் நாள் காணாமல் சென்று விட்டது. அவர்கள் உடல் உபாதையை கஷ்டப்பட்டு தேடியும் பல இடங்களில் தேடியும் அந்த பொருள் கிடைக்கவில்லை. விடிய குருநாதனுடைய நிகழ்வை குருநாதனுடைய வருந்தி கேட்டு மறுநாள் காலையில் தேடும் பொழுது இவர்கள் இரவில் எந்த இடங்களில் தேடினார்களோ அந்த இடத்திலேயே அந்த பொருள் கிடைத்துள்ளது. அது மாதிரி பல அரிய நிகழ்வுகளை குருநாதன் வாழ்ந்த காலத்திலும் தற்போது குருநாதன் ஜீவ சமாதி அடைந்த காலத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி பல நிகழ்வை நடந்து கொண்டிருக்கும் குருநாதன் சேத்திரத்திற்கு அன்பர்கள் அனைவரும் நம்பி நடப்பார்க்கு நாற்பொருளும் கைகூடும் என்ற வாக்குக்கேற்ப அனைத்து அன்பர்களும் இந்த சன்னதிக்கு வந்து குருநாதனை நம்பி வேண்டிக் கொண்டால் அனைத்து அவர்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அனைத்து கோரிக்கைகளும் நல்ல முறையில் நிறைவேறி அவர்கள் குடும்பம் நல்ல வாழ்க்கையை வெற்றி பெறும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள். ஒன்றே கடவுள், கடவுள் ஒன்றுதான். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிரம்மம் தான் கடவுள். அறிவே சர்க்குரு, அறிவே சர்க்குரு என்று பகுத்தறிவை கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் சர்க்குரு. கடவுள் வேறு எங்கும் இல்லை, நம்முள்ளே இருக்கிறார். இதுதான் திருமூலரும் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் என்று திருமூலரும் கூறியிருக்கிறார். ஸோ நம்முள்ள இருக்கும் கடவுளை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். அதனால தான் நம் சர்க்குரு கூட கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும். நம்மை நாமே காப்பாற்றி கொண்டால் கடவுளை காப்பாற்றிக் கொள்வதற்கு சமமாக கருதப்படும். என்ன அன்பர்களே, இன்னைக்கு சச்சிதானந்தருடைய அன்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில சச்சிதானந்தரால நடந்த அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம கிட்ட சொன்னாங்க. நீங்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி சச்சிதானந்த சபையுடைய வேற நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.